வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சோயா பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சி நம்ம சேர்க்கறதுனால இதற்கு சுவை ரொம்ப அதிகமாக இருக்குது. முட்டை சாப்பிடாதவங்கலாம் இந்த சோயாவை சாப்பிட்லாம். இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். இது சீரக சம்பா அரிசி. நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், இல்லை சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். நான் சீரக சம்பா அரிசி இந்த ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நம்ம இந்த பிரியாணி தேவையான மசாலா பொருட்கள் நம்ம பார்க்கலாம். 2 துட்டு பட்டை, ஏலக்காய் 2, சோம்பு 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், லவங்கம் 5, கல்பாசி கொஞ்சம், மராட்டி மூக்கு, ஸ்டார் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்கோம் பாருங்கள். இதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். 20 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, புதினா இலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா பிரியாணி வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் இந்த சோயாவை போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் இந்த பவுலில் போட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலாலாம் போட்டு பெரட்டி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம அரைச்ச மசாலாலேருந்து 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் ஒரு அரை கப்பு, உப்பு தேவையான அளவு. இதை போட்டு நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி செய்யும் போது. இந்த மாதிரி கலந்துட்டு 15 நிமிஷத்துலேருந்து இல்லை அரை மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே 2 துண்டு பட்டை, 1 மராட்டி மூக்கு, 1 ஏலக்காய், 1 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் 1 பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே 2 வெங்காயமும் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணது. வெங்காயம் நல்லா இப்படி வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சோயாவில் கலந்து வச்சுருக்கிறதுக்கும் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இதனால் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம அப்படியே தான் போட்டு ராவாக போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை நல்லா வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணது 2 தக்காளியும் போட்டுக்கலாம். இது தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம சோயாலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கின உடனே
வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஒன்றா அப்படியே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், சோயா போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவோட இந்த சோயாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் போட்டிருக்கோம். அப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த தயிரெல்லாம் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேருந்து 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 டம்ளர் ஊற்றிருக்கிறோம். கொஞ்சம் 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா தயிர்லாம் போட்டிருக்கிறதுனால அதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்குது. அதனால் 1.25 ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கிட்டு, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசியாக இருந்தால் 1க்கு 2, பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5, நம்மளுக்கு நார்மல் அரிசியாக இருந்தால் 1க்கு 2 பார்த்து நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி போட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு லைட்டாக தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஸ்பீடில் ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சோயா பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த வெங்காய பச்சடியோடு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.